இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் இந்தியா 6 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. துபாயில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பாகிஸ்தான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. தொடக்க ஆட்டக்காரர்கள் இமாமுல் ஹக் 10 ரன்களிலும் பாபர் ஆசம் 23 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். பின்னர் களமிறங்கிய ஷக்கீல் 62 ரன்களிலும் கேப்டன் ரிஸ்வான் 46 ரன்களிலும் பெவிலியன் திரும்பினர். மற்ற வீரர்கள் சொற்ப ரன்களில் ஆட்டமிழக்க 49.4 ஓவர்களில் பாகிஸ்தான் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 241 ரன்களை எடுத்தது. குல்தீப் யாதவ் 3 விக்கெட்டுகளும் ஹர்திக் பாண்டியா 2 விக்கெட்டுகளும் வீழ்த்தினர். இதன் மூலம் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் குல்தீப் யாதவ் 300 விக்கெட்டுகளும் பாண்டியா 200 விக்கெட்டுகளும் எடுத்து புதிய மைல்கல்லை எட்டினர். 242 ரன்கள் இலக்குடன் களம் இறங்கிய இந்திய அணியில் கேப்டன் ரோஹித் சர்மா 20 ரன்களில் வெளியேறினார். சுப்மன் கில் 46 ரன்களும் ஷ்ரேயாஸ் 56 ரன்களும் எடுத்து ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் நிலைத்து நின்று ஆடிய விராட் கோலி சதம் விளாசி அசத்தினார். 42.3 ஓவர்களில் இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 244 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகன் விருதை கோலி தட்டிச் சென்றார். இந்நிலையில் சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரையில் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை காண தமிழ்நாடு விளையாட்டுத்துறை சார்பில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பிரம்மாண்ட திரைகளில் போட்டியை கண்டுகளித்த ரசிகர்கள் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். ரொம்ப பிரஷரா போயிடுச்சு மேட்ச். விராட் கோலியோட செஞ்சுரி வந்து வேற லெவல். ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணோம் எல்லாரும். ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்திருக்கேன். இட் வாஸ் வெரி நைஸ், சூப்பர். இவ்வளவு ஆடியன்ஸ் முன்னாடி விராட் கோலியோட செஞ்சுரியோட மேட்ச் க்ளோஸ் பண்ற இந்த ஒரு எபிக் க்ளோசிங் எதுலயுமே வராது. தேங்க்யூ சோ மச் டீம் இந்தியா. மார்ச் 2ஆம் தேதி நடைபெறும் ஆட்டத்தில் இந்திய அணி நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.